வணக்கம். நெறைய பேரு திட்டுறப்போ சொல்லுவாங்கல்ல, "உன் தலையில என்ன களிமண்ணா இருக்கு?" அப்படின்னு. உண்மையாவே நம்ம மூளை இருக்கு இல்லையா? அது கல்லு மாதிரியான ஒரு பொருள் கிடையாது. அது களிமண் மாதிரி எல்லாத்துக்கும் வளைஞ்சு குடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நெறைய ரோடு இருக்கிற ஒரு சிட்டிக்கு, ஒரு ரோடு வந்து உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஊருக்கே முடியாது. இல்ல அந்த சிட்டிக்கே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லையா? நம்ம வேற ஒரு ரோட்ல, இல்ல புதுசா ஒரு ரோடு கட்டி கூட போலாம். கரெக்ட்டா? கிட்டத்தட்ட மூளையும் அப்படிதான். மூளையில வந்து அடிபடுறப்போ, இல்லாட்டி ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனை வரப்போ, அந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, தானாவே ரீவயர் பண்ணிக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கை அசைக்கவோ, இல்ல பேசவோ முடியாம போயிடும். ஆனா, அவங்க தொடர்ந்து அதுக்காக பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அவங்களால பேசவும், கை அசைக்கவும் முடியும். ஏன்னா, அவங்களுடைய மூளை அந்த அசைவுக்கு தேவையான அந்த இணைப்ப அதுவே உருவாக்கிக்கும். அதுவே திரும்ப ரீவயர் பண்ணிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் சொல்ற இந்த தகவலுக்கும், நம்ம பார்க்க போற இந்த கதைக்கும் ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்கு. அது என்னங்கிறது இந்த கதையோட முடிவுல உங்களுக்கே தெரியும். ஒரு 4 வயசு சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அதுக்கு வந்து மயக்கம் வந்து கீழ விழுந்துருது. இத பார்க்குற அந்த பொண்ணோட அம்மா உடனே அந்த பொண்ண தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏன்னா, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஒரு 2, 3 நாளா ஃபீவர் வேற இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த பொண்ண செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, "இந்த பொண்ணு வந்துட்டு போலியோ நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு" அப்படின்ட்டு. இந்த கதை வந்து ஒரு 1940, 50 அந்த டைம்ல நடக்கிற ஒரு கதை மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நேரத்துல போலியோ அப்படிங்கிறது சர்வசாதாரண ஒரு நோய் இல்லையா? ஸோ இந்த பொண்ணுக்கும் வந்து இந்த நோய் வந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு போலியோவால பாதிக்கப்பட்டதால, இந்த பொண்ணோட கால் வந்து கொஞ்சம் வளைஞ்சிடுது. அதனால லைஃப் லாங் அந்த பொண்ணால நடக்கவே முடியாது. இல்லாட்டி நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்குற அந்த அம்மாவால தாங்கிக்க முடியல. அவங்க பயங்கரமா அழறாங்க. ஆனா, அதுக்காக அவங்க சும்மா இல்ல. வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி அந்த பொண்ணுக்கு வந்து கால்ல மசாஜ் பண்ணி விடுறது, ஒரு சப்போர்ட் ஒரு குச்சிய வச்சு அந்த பொண்ணுக்கு நடக்க பிராக்டிஸ் குடுக்குறதுன்னு அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் வளருது. ஒரு ஸ்கூல் படிக்கிற அந்த டைம்ல வந்துட்டு, அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இத பார்க்குற அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வருது. நம்மளும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிடி டீச்சர் கிட்ட போயிட்டு, ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தன்னோட பேர சேர்த்துக்க சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அந்த பிடி டீச்சருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா, இந்த பொண்ணோட மனச கஷ்டப்படுத்த வேணாம், ஹர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால, எதுவும் சொல்லாம அந்த பொண்ணோட பேரையும் சேர்த்துக்கிறாரு. அவர் என்ன நெனச்சுக்கிறாருன்னா, ஓகே இந்த பொண்ணு ஏதோ புரியாம மத்த குழந்தைங்க பேர் குடுக்குறாங்கன்றதுக்காக இதுவும் குடுக்குது. ஆனா, அதுவே வந்து புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு காம்படிஷன் நடக்கிறப்போ அது வராது அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு அந்த பேர சேர்த்துக்கிறாரு. ஆனா, அந்த பொண்ணு அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாகிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரி நான் ரன்னிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். என் பேர அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்டின்ட்டு. அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு புரியல. ஏன் இந்த பொண்ணு இப்டி சொல்றாங்க? ஏன்னா இந்த பொண்ணால நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது அந்த பொண்ணுக்கும் தெரியும். அப்டி இருக்கப்ப எப்படி வந்து அது ரன்னிங் காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அப்டின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, "இல்லம்மா அந்த காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. நான் வந்து கன்டினியூஸா அதுக்காக பிராக்டிஸ் பண்ண போறேன்" அப்டின்னு உண்மையாவே அந்த பொண்ணு கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ணுது. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்களும் அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொல்லுது, "நிச்சயமா அந்த காம்படிஷன் நடக்கிறப்போ நீங்களும் வரணும், வந்து பார்க்கணும் நான் ஓடுறத" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த அம்மாவும் என்ன சொல்றதுன்னு புரியாம தலையாட்டுறாங்க. ஸோ கடைசியா அந்த காம்படிஷன் நடக்கிற நாள் வருது. எல்லாருமே இந்த பொண்ணு வந்து அங்க நிக்கிறத ஆச்சரியமா பார்க்குறாங்க. இந்த ஓடுறவங்க நிக்கிற வரிசையில இந்த பொண்ணும் ஒரு குச்சிய வச்சுக்கிட்டு வந்து நிக்குது. அங்க இருக்கிற டீச்சர்ஸ், மத்த ஸ்டூடண்ட்ஸ், அந்த அம்மா
எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா என்ன நடக்க போகுதுன்ற ஆர்வத்தோட அத பார்க்குறாங்க. ஸோ மணி அடிக்குது. எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த குச்சிய வச்சுக்கிட்டு வேக வேகமா ஓடுறாங்க. இல்ல வேக வேகமா நடக்க முயற்சி பண்றாங்க. ஆனா, ஒரு 4, 5 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அந்த பொண்ணு வந்து கீழ விழுந்துடுது. ஆனா, உடனே திரும்ப எந்திரிச்சு திரும்பவும் ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. திரும்ப ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோனே திரும்ப கீழ விழுகுறாங்க. இந்த மாரி கீழ விழுகுறப்போ, அவங்களுக்கு அடிபட்டு ரத்தமும் கொட்ட ஆரம்பிச்சிருது. இத பார்த்துட்டு இருக்க அம்மாவால அங்கே உட்கார முடியல. அவங்களும் அந்த கிரவுண்ட நோக்கி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு தன்னோட பொண்ண போய் கட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க, "இல்லம்மா, நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படாத. என்னால இத பார்க்க முடியல. தயவு செஞ்சு வா நம்ம போயிடலாம்." அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, "இல்லம்மா அழாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு என்னால ஓட முடியல தான். ஆனா நிச்சயமா நான் ஒரு நாள் ஓடுவேன். அத கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. நீங்க மட்டும் கிடையாது. இந்த மொத்த உலகமும் நான் ஓடுறத ஒரு நாள் பார்க்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. இதோட இந்த கதை முடியுது. இப்போ நீங்க Googleல போயிட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஹூ வான் 3 கோல்ட் மெடல் இன் சிங்கிள் ஒலிம்பிக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வில்மா ருடோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பேரு கிடைக்கும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணால லைஃப் லாங் நடக்கவே முடியாது, நடக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்ஸ் சொன்னாங்களோ, அதே பொண்ணு தான் 1960ஸ்ல நடக்கிற ஒரு ஒலிம்பிக்ல 3 கோல்ட் மெடல் ரன்னிங் காம்படிஷன்ல 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ் அண்ட் 400 மீட்டர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றாங்க. ஸோ நெறைய பேரு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவர் வந்துட்டு யாரும் பண்ண முடியாத விஷயத்த பண்ணிட்டாங்க. இம்பாசிபிளான விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்லாம். ஆனா, யாருமே ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறப்போ, நம்ம வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறது கிடையாது. அவங்க அவங்களால என்ன முடியுமோ, அவங்க கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ, அத தொடர்ந்து பண்ண பண்ண ஒரு கட்டத்துல அவங்களையும் மீறி ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ நீங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதும், உங்களுடைய இலக்கு எங்கே இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியம் இல்ல. நீங்க அதுக்கான பயிற்சிய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கான விஷயத்த 100% நீங்க குடுக்குறீங்களா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, இந்த கதை நமக்கு தெளிவா உணர்த்துது இல்லையா? ஸோ இதே மாதிரியான கதைகள கேட்கறதுக்கு, என்னோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.